Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மதுரை தாவேகா மாநாட்டில் பவுன்சர்களால் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்போம். அருண் வணக்கம். இந்த விவகாரம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா. அதாவது சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய 2வது மாநில மாநாட்டு. இந்த மாநில மாநாட்டுல பவுன்சர்களால் ஒரு இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆயிருந்துச்சு. இந்த நிலையில தான் பெரம்பலூர் மாவட்டம் குன்ன வட்டத்துக்கு உட்பட்ட பெரியம்மாபாளையம் கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் என்ற நபர் தான் நேற்று பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகார்ல பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட நபர் நான் தான். என்னதான் பவுன்சர்கள் நான் விஜயை பார்க்க போகும்போது மேலே போகும்போது தடுத்து என்னை தூக்கி வீசிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பையன் நான் தான். எனக்கு இப்ப உடலாலும் மனதளவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நேற்று எஸ்பி ஆபீஸ்ல புகார் கொடுக்குறாரு. அந்த புகார்ல பாத்தீங்கன்னா தூக்கி வீசப்பட்ட பவுன்சர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு புகார் கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில இந்த புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட நிர்வாகம் இதை குன்ன காவல் நிலையத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அங்க நேற்று பாத்தீங்கன்னா இரவு பவுன்சர்கள் மற்றும் விஜய் மேல 3 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யறாங்க. என்ன வழக்கு பிரிவுனா தகாத வார்த்தைகளுக்கு பேசுறது, அத்துமீறி தூக்கி வீசுறது, இப்படியான வழக்கு பிரிவுகளை விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பதிவு தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.